என்ன காரணத்துக்காக திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பதட்டம் அடைகிறாங்க, பரபரப்பு அடைகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு உடனடியாக பதில் கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விகள் இருந்தது. அங்கு ரெய்டு மூலம் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான டாக்குமெண்ட்டுகள், ரகசிய டாக்குமெண்ட்டுகள் அப்படின்னு சொல்லி குடுமியை பொறுத்த வரைக்கும் ஐடி துறை மூலமாக சபரீசன் போட்ட கோடி இப்போ காணாமல் போகிறது. அப்ப பாரதிய ஜனதா கட்சி தலைமையில கூட்டணி அப்படின்னா திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் வந்து பாஜக கீழே போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. கீழே போனாலும் யாரெல்லாம் கட்சிக்கு தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்காங்க, கட்சிக்காக வெற்றிகளை குவிச்சு கொடுக்குறாங்களோ இவங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பிரதமர் ஆகலாம். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கடந்த கால வரலாறாகவும் இருந்துட்டு இருக்கு. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரபாகரன். நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆல்ரெடி தமிழகத்தோட அரசியல் சூழல் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. அமித்ஷாவோட வருகை வந்து அதை இன்னும் அதிகப்படுத்திட்டு போயிருக்கு. குறிப்பா தமிழகத்திலிருந்து ஒருவர் வந்து பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையில் உண்மையாகவே கனம் இருக்கிறதா? அந்த வார்த்தையை நம்ம நம்பலாமா இல்லை சும்மாவாது? அமித்ஷா அவர்களுடைய வார்த்தையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே உற்று நோக்கி கவனிப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியில அமித்ஷா அவர்கள் தான் வியூகம் வகுக்கிறதுல கில்லாடியா இருந்துகிட்டு இருக்காங்க. எத்தனை பிரசாந்த் கிஷோர்களை எதிர்கட்சிகள் வியூகம் வகுப்பதற்கு முன்னிலைப்படுத்தினாலும் அமித்ஷா ஒருவர் அவர்களுடைய வியூகங்களை அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. இதை வந்து அவர் தொடர்ச்சியாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு தேர்தல்களையுமே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அமித்ஷாவுடைய இது போன்ற கருத்துக்களை சர்வசாதாரணமாக நாம கடந்து செல்ல முடியாது. இதன் பின்னணியில மிகப்பெரிய ஒரு அரசியல் சதுரங்க ஆட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் இந்த கருத்துக்களை சென்னையில் வச்சு தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் 25+ அப்படிங்கிற வார்த்தையை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் JP நட்டா அவர்களும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இது சாத்தியம் கிடையாது, ஏதோ தேர்தலுக்காக பாஜக தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை தான் எதிர்வினை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய பேக் போனாக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களும் அதே வார்த்தையை தமிழகத்தில் வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. அமித்ஷா அவர்கள் ஒரு கருத்துக்களை முன்வைக்கும் போது உடனே அடுத்த நிமிஷமே தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் எதிர்வினை ஆற்றுறாங்க. தமிழகத்தில் இருந்து ஒருவர் பிரதமர் ஆகினால் நாங்கள் வரவேற்கலாம். அதே நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் போன்றவர்கள் பிரதமர் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற தோணியில தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா, என்ன காரணத்துக்கு தமிழக முதலமைச்சர் உடனடியா எதிர்வினை ஆற்றணும்? எத்தனையோ ஆயிரம் வேலைகள் இருக்கிறது. சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்காங்க, ஜப்பான் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த விவகாரம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ரைடு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. பல்வேறு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி அரசியல் களத்திலேயே தீவிரமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய MK ஸ்டாலின் அவர்கள் அமித்ஷா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு உடனடியாக பதில் கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்துல எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா, ஒரு உள்துறை அமைச்சர் அவருடைய அரசியல் பயணமாக ஒரு மாநிலத்துக்கு வராருங்கிறது இயல்பாக நடக்கக்கூடியது. இந்த விஷயத்தில் உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் ரியாக்ட் பண்றதும், அமைச்சர்கள் வந்து அமித்ஷாவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பதும் நீங்களே பார்த்திருப்பீங்க. விமான நிலையத்திலிருந்து பயணிச்சு வரப்போ பவர் கட்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பதட்டமான சூழ்நிலையை திமுகவுக்கு கொடுத்திருக்கா? கண்டிப்பா பதட்டத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கிறது காரணம். ஏன்னா அமித்ஷா அவர்கள் கூட உடனே பதிவு பண்றாங்க, மின்தடை செய்யப்பட்டாலும் என்னுடைய பயணமும் நிக்க போறது கிடையாது, என்னுடைய செயல்பாடுகளும் நிக்க போறது கிடையாது, என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த மின்தடையின் பின்னணியில கூட அரசியல் காரணங்கள் இருப்பதாக தான் தென்பட்டு இருக்கு. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்க தெரிவித்த கருத்துக்கள் நாம ஏற்கனவே தெரிவிச்சிருக்கோம். என்ன காரணத்துக்காக திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பதட்டம் அடைகிறாங்க, பரபரப்பு அடைகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா சபரீசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களை ஒரு பிரதமர் ஆக்கணும், துணை பிரதமர் ஆக்கணும் அப்படிங்கிற தொனியில் தான் அவருடைய செயல்பாடு இருந்துட்டு இருக்கு. டெல்லியில் வந்து மிக முக்கியமான தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடன் கூட சபரீசன் அவர்கள் தொடர்பில் இருந்துகிட்டு இருக்காங்க, பிசினஸ் ரீதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. டெல்லியில் லாபி செய்யக்கூடிய நிலையில் சபரீசனுடைய செல்வாக்கு இருந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற கருத்துக்களை பல்வேறு விமர்சகர்கள் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நிதர்சனமான உண்மைதான். அப்ப சபரீசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் 2024 ஆண்டு தேர்தலில் திமுகவை தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களை தமிழகத்தில இருந்து தேசிய அளவில் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற நிலையில தான் ஒரு கோடை போட்டுக்கிட்டு இருக்காரு. அமித்ஷா அவர்கள் வந்து நேற்று பேசிய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன கோடு முன்னாடி அமித்ஷா அவர்கள் ஒரு பெரிய கோடை போட்டாரு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் தெரிவிப்பாங்க, ஒரு கோடு இருக்கிறது அப்படின்னா அந்த கோடை வந்து நம்ம காலி பண்ணணும்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டா போதும் அப்படிம்பாரு.
அதை இப்போ அமித்ஷா செய்திருக்காங்க. அப்போ சபரீசன் போட்ட கோடி இப்போ காணாமல் போகிறது. 2024ஆம் ஆண்டுக்கு திமுக தரப்புல பிளான் பண்ணி வைக்கப்பட்ட திட்டங்கள் தவிடுபடி ஆகி இருக்கிறது. திமுக மட்டும்தானா அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாச்சும் வெற்றி பெற்று ஆகணும், அதுவும் வெற்றி பெறுவதற்கு திமுகவுடைய தயவு முக்கியம் அப்படிங்கிற நிலையில தான் காங்கிரஸ் கட்சி இருந்துட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் பல்வேறு மாநில கட்சிகளும் இருந்துட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பை தான் திமுக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல சார் இது அமித்ஷா அவர்கள் வந்து 25+ அப்படின்னு ஏற்கனவே பல தலைவர்கள் சொன்னாங்க. அப்பயும் நிறைய விமர்சனம் வந்தது. இப்போ ஒரு கூட்டணி கட்சியில் பயணிக்கக்கூடிய பாஜக என்னத்துக்காக 25+ அப்படிங்கிறத முன்னிறுத்துறாங்க? அது சாத்தியமா? இல்ல, அதாவது சாத்தியமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா சாத்தியம் இல்லாத விஷயங்களை எல்லாம் சாத்தியப்படுத்தக்கூடிய நிலையில தான் அமித்ஷா அவர்களுடைய செயல்பாடு. பல்வேறு வட மாநிலங்களை அடிச்சு ஆடி இருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம கடந்த கால வீடியோக்குள்ள கூட பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு பிளான் பண்ணி அமித்ஷா அவர்கள் களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அங்க கொள்கையும் இருக்காது, கோட்பாடுகளும் இருக்காது. அடிச்சு ஆடுறதா அமித்ஷா அவருடைய ஸ்டைல் அப்படின்னு. அப்போ கடந்த வீடியோக்குள்ள கூட சொல்லிக்கிறேன், இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக முக்கியமான ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கும். இங்க தமிழகத்தில் பாஜகவுடைய ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா போன்ற பல்வேறு மாநிலங்களில் எப்படி அரசியல் களத்தில் இறங்கி ஆடி அடிச்சு வெற்றி பெற்றார்களோ அதே போல தமிழ்நாட்டில் இறங்கி அடிப்பாங்க. இந்த அமித்ஷா அவர்களுடைய ஆட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்பாடுகளை திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக எப்படி ஃபேஸ் பண்ண போகுது அப்படிங்கிற கருத்துக்களை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க கேட்டது போலதான் அதிமுக கூட்டணியில பாஜக இருக்காங்க. ஆனா இப்போ 25+ அப்படிங்கிற வாதங்களை அமித்ஷா அவர்களே வெளிப்படையா தெரிவிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக மட்டத்திலையும் சலசலப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா 25 தொகுதிகளை அதிமுகவால கொடுக்க முடியாது. மொத்தமே தமிழகம் பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதிகள்லாம் 25 கொடுக்க முடியாது. அப்ப 25 தொகுதிகளில் வெற்றி அப்படின்னா எத்தனை தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் போட்டியிட போறாங்க? அப்ப அமித்ஷா அவர்கள் என்ன தெரிவிக்காங்க அப்படின்னா 40 தொகுதிகளிலையும் பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த தேர்தலில் களம் காணுவாங்க அப்படிங்கிறத நேரடியாகவே வெளிப்படுத்துறாங்க. அப்பனா பாஜக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும், அதிமுக அது அவங்க பின்னாடி இணைவாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? அதுக்கு அதிமுக தான் ஒத்து போவாங்களா? அதாவது அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்ல தான் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைமையில தமிழ்நாட்டில் கூட்டணி அப்படிங்கிறத உறுதியா இருக்காங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சி தலைமையில கூட்டணி அப்படின்னா திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து பாஜக கீழே போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. கீழே போனாலும் தொகுதிகள் கிடைக்காது, இவங்க கேட்ட தொகுதிகள் கொடுக்க முடியாது. அப்போ முக்கியமான கட்சிகளாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக போன்ற கட்சிகள் பாஜகவில் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ வெளியேறுவாங்க. அதே நேரத்தில் வெளியேறாங்க அப்படின்னா அப்போ பாஜக எப்படி 25+ தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னா மற்ற மாநிலங்களில் எப்படி அவங்க செயல்பட்டாங்களோ அதே போலதான் திமுக அதிமுக போன்ற கட்சிகள்ல இருந்து ஒரு அணியை உடைச்சு வெளியே எடுத்து பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரு டீமை வந்து வெயிட்டான டீமா ஃபார்ம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் கடந்த தேர்தலில் அதிமுகவில் நின்று வெற்றி பெற்றாங்க, திமுகவில் நின்று வெற்றி பெற்றாங்க, இந்த வெற்றி பெற்ற வேட்பாளர்கள்லாம் பாஜகவில் வந்து அடுத்து வர 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவாங்க. இதுலயே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பிடிஆர் அவர்கள் செந்தில் பாலாஜி விஷயத்திலே பார்த்தோம், இவங்க 2 பேரும் இங்க நெருக்கடிக்கு திமுகவில் நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க, உடனே பாஜகவுக்கு போவாங்க அப்படின்னு பேசப்பட்டது. அமித்ஷா இந்த வருகையின் போதும் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு, மறைமுகமாக பாஜகவில் அவங்களை சேர்க்க பாப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான வாய்ப்பு உண்டுங்களா? இப்போ எனக்கு கிடைச்ச சோர்ஸ்களின் அடிப்படையில் பார்க்கும்போது பிடிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாஜகவோட பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் அமித்ஷா அவர்களோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த வருகையின் போது பேசுவார் அப்படிங்கிற தகவல்கள் தெரிவிக்குது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பின்னணியில வந்து சுமார் 30 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை பல அரசியல் விமர்சகர்களும் முன்வைக்கிறாங்க. அதுவும் நிதர்சனமான உண்மைதான். கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி பின்னணியில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி முக்கியமான ஒரு நபராக கொங்கு மண்டலத்தில் கோல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜியுடைய குடிமை யார்கிட்ட இருக்கு? மத்திய உள்துறை அமைச்சகம் கையில் இருந்துட்டு இருக்கு. எதன் மூலமாக அப்படின்னா இந்த ஐடி ரெய்டு மூலமாக இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்டது. அங்கு ரெய்டு மூலம் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான டாக்குமெண்ட்டுகள், ரகசிய டாக்குமெண்ட்டுகள் அப்படின்னு சொல்லி குடிமையை பொறுத்த வரைக்கும் ஐடி துறை மூலமாக உள்துறை அமைச்சகத்துடைய கையிலையும் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ செந்தில் பாலாஜி தப்பிக்கணும் அப்படின்னா பாஜகவுடைய தயவு கண்டிப்பா வேணும். அப்போ இந்த அமித்ஷாவுடைய வருகையின் போது செந்தில் பாலாஜி நேரடியாகவோ அல்லது அவருடைய சகோதரர், அதாவது செந்தில் பாலாஜிக்கு பக்கபலமாக செயல்படக்கூடிய அசோக்குமார், அதாவது கரூர் கேங் அப்படின்னு சொல்லக்கூடிய டீம் மூலமாகவோ ஒரு சில நபர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசுவார் அப்படின்னு சொல்லி அந்த தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இது இன்னும் ஒரு சில தினங்கள்ல சந்திச்சு பேசியிருக்காங்களா, என்ன பேசுறாங்க அப்படிங்கிற தகவல்களையும் நாம இந்த வீடியோவில் பகிர்ந்து வாசகரிடம் பகிர்ந்து கொள்ளலாம். அப்பனா இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே தெரியும் யார் திமுகவில் இருந்து பாஜகவுக்கு இங்க மாற போறாங்க. இதற்கான
இதற்கான அடித்தளம் போட்டது இந்த அமித்ஷாவோட பயணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. அதாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அடித்தளம் போடப்பட்டு அதற்கான செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு போடப்பட்ட அஜெண்டா வந்து கரெக்டான வேலை தான் போய்கிட்டு இருக்கு, நமக்கு வெற்றியை கொடுக்க போறது அப்படின்னு தெரிந்த பிறகுதான் அமித்ஷா அவர்கள் வந்து வெளிப்படையாகவே தெரிவிக்கிறாங்க. 25+ உறுதி அப்படிங்கிற தொனியில தெரிவிக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த அஜெண்டா வந்து ஏற்கனவே ஒரு சில ஆண்டுகள் முன்னாடி போடப்பட்ட அஜெண்டா கரெக்டான ஒரு வேலையில டிராவல் ஆகிட்டு இருக்கு. அப்ப திமுக இருந்தும் ஒரு அணி உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதிமுக இருந்தும் ஒரு சில அணி ஒரு சிலர் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப பாஜகவுக்கு வெற்றி கனிந்து வரப்போறது அப்படிங்கிற தொனியில தான் அமித்ஷா அவர்கள் வெளிப்படையாக தெரிவிக்கிறாங்க. என்னுடைய பார்வையில செந்தில் பாலாஜி அணி திமுகவில் தொடர்வார்களா, செந்தில் பாலாஜி அணி எப்போது வேண்டுமென்றாலும் வெளியேறி பாஜக பக்கம் வந்து விடுவதற்கான ஒரு சூழல் இருப்பதாகவே தான் நான் பார்க்கிறேன். அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க, வரலாற்று ரீதியா பேசியிருக்காங்க. தமிழகத்திலிருந்து 2 பிரதமர்கள் வந்து உருவாக வேண்டியது, அதற்கு வந்து திமுக வந்து அந்த வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்தி கொள்ளல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையாகவே அத மாதிரி சூழல் தமிழகத்தில் இதற்கு முன்பாக இருந்ததா? அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகளை கடந்துட்டோம். மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு மாநிலம், அதாவது கோடிக்கணக்கான 8 கோடிக்கு மேல மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்தியாவிலேயே வந்து மற்ற மாநிலங்கள் உற்று நோக்கக்கூடிய அடிப்படையில் தொழில்துறையிலையும் சரி, பல்வேறு நிலைகளையும் சரி, கல்வித்துறையிலையும் சரி மிகப்பெரிய அளவில் கோலோச்சக்கூடிய ஒரு மாநிலம் நம்ம தமிழகம். தமிழகத்தில் இருந்து எத்தனை பேர் வந்து பிரதமர் ஆகியிருக்காங்க, எத்தனை பேர் குடியரசுத் தலைவர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்றதை நாம எடுத்து பார்த்தோம். வாஜ்பாயுடைய ஆட்சி காலத்துல தான் அப்துல் கலாம் அவர்கள் தமிழகத்திலிருந்து குடியரசுத் தலைவராக செல்றாங்க. அந்த இடத்தை பாஜக தக்க வைக்கிறாங்க. அதே போலதான் பாத்தீங்கன்னா பிரதமர் ஆகுவதற்கான வாய்ப்புகள் 2 பேருக்கு கிடைத்தது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைதான். கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு பிரதமர் ஆகுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, மூப்பனார் அவர்களுக்கு பிரதமர் ஆகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனால் வாய்ப்பு தான் கிடைத்ததே தவிர அவர்கள் பிரதமர் ஆகல. இதன் பின்னணியில எல்லாருக்கும் தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்ல நின்று வெற்றி பெறணும், அதுல வாய்ப்பு கிடைச்சாலும் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பதவியை கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த பக்கம் அதை பிடுங்கிட்டு போயிடுவாங்க. தொட்டிலை ஆட்டுவதும் அதே நேரத்தில் குழந்தையை கிள்ளி விடுவதும் ஒரே கட்சி ஒரே தலைவர்கள் பண்ணுவாங்க. இதே போலதான் காமராஜர் அவர்கள் மூப்பனார் அவர்களுக்கு பிரதமர் பதவி கொடுப்பது போல ஒரு ஷோவை காமிச்சு ஆனா கொடுக்காமலே விட்டுட்டாங்க. ஆனா வாய்ப்புகள் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம எத்தனை காலம் பேச முடியும்? அப்ப அமித்ஷா அவர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் தமிழர் ஒருவரை பிரதமராக்க முடியும் அப்படிங்கிற கருத்துக்களை அழுத்த திருத்தமாக முன்வைக்கிறார். அவர் சொல்லியிருக்க இந்த வார்த்தைக்கு பின்னாடி, ஏன்னா பாஜக எப்பொழுதுமே எதிர்காலத்துல ஒரு 10-15 ஆண்டுகளுக்கான திட்டத்தை முன்கூட்டியே செய்யக்கூடியவங்க. இந்த வார்த்தைக்கு பின்னாடி அண்ணாமலை மறைமுகமாக இருக்காரு, அந்த பிரதமர் அந்த கோடு போட்டு காட்டணும்னா அதுல அண்ணாமலை வருவாரா? கண்டிப்பா. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் யாருன்னே தெரியாமல் இருந்த நரேந்திர மோடி அவர்கள் தான் குஜராத்ல முதலமைச்சராகி அதன் பிறகு இந்தியாவுக்கே பிரதமர் ஆனாங்க. அப்போ நரேந்திர மோடி அவர்களுக்கு பிறகு யார் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போது உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய பேர் அடிபடுகிறது. ஆனா யோகி ஆதித்யநாத் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக வருவதற்கு முந்தைய நிலையில அவர் யாருன்னே தெரியாது. ஆனா அவருடைய பேர் அடிபட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர் ஆன பிறகு உடனடியாக கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சுமார் 80 தொகுதிகளுக்கு மேல அவருடைய கண்ட்ரோல்ல கொடுக்குறாங்க. அப்பேக்கே ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அதாவது அண்ணாமலையை பாரதிய ஜனதா கட்சி முன்னிலைப்படுத்தி எடுத்து சென்றுகிட்டே இருக்காங்க. அப்போ அண்ணாமலையை தேசிய அளவுல முக்கியமான ஒரு பதவி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வயதிலையும் இளமையானவர், பாஜக தலைவர்கள் மட்டத்தில் பார்க்கும்போது வயது குறைந்தவர், வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கைப்படி பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் கட்சிக்கு தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்காங்க, கட்சிக்காக வெற்றிகளை குமிச்சு கொடுக்குறாங்களோ இவங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பிரதமர் ஆகலாம். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கடந்த கால வரலாறாகவும் இருந்துட்டு இருக்கு. அப்போ அண்ணாமலை அவர்களுடைய பயணம் வெற்றி பயணமாக அமைஞ்சு அதிக அளவுல வெற்றியை பாஜகவுக்கு ஈட்டி கொடுத்தால் அவரும் பாஜகவில் பிரதமர் ஆகலாம். இந்த அடிப்படையில் தான் ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனா இப்ப அமித்ஷா அவர்கள் பேசிய பிறகு பாத்தீங்கன்னா உடனடியா நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 நபர்களை முன்னிலைப்படுத்தி இருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் போன்றவர்கள் இந்தியாவில் தமிழகத்தில் இருந்து சென்று பிரதமர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் போன்றவர்களுக்கு பாஜக மிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்முடைய சிஎம் வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியில தமிழர்களுக்கு முன்னிலைப்படுத்துறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி திமுக கடந்த காலத்திலையும் சரி, அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலத்திலையும் சரி, தற்போதைய நிலையில மு.க. ஸ்டாலின் அவருடைய காலத்திலையும் சரி சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாங்களா? கிடையாது. அப்போ பாஜக சார்பாக அப்போ மு.க. ஸ்டாலின் அவருடைய பார்வை என்ன அப்படின்னா, அப்ப அமித்ஷா அவர்கள் சொன்னது உண்மைதான், நிஜமா இது நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற தொனியில தான் 2 பிரதமர் வேட்பாளர்களை ஸ்டாலின் அவர்கள் முன்னிலைப்படுத்துறாங்க.
பாஜகவில் இவங்களை 2 பேரை பிரதமர் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கு, நீங்க வந்து பிரதமர் ஆக்குங்க அப்படிங்கிற தொனியில 2 பேரை மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலைப்படுத்துறாங்க. அப்போ அமித்ஷா அவர்கள் சொன்னது உண்மைதான், நிதர்சனம் தான் அப்படிங்கிறத நம்முடைய சிஎம் அவர்களும் ஏத்துக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி சார்பாக யாரையாவது முன்னிலைப்படுத்துவார்களா அப்படின்னா, நம்முடைய சிஎம் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னா கேள்விக்குறியான விஷயம் தான். நிறைவாக ஒரு கேள்வி சார், 2024 தேர்தலை ஒட்டி தமிழகத்துல நிறைய அரசியல் நகர்வுகள் நடந்துட்டு இருக்கு. அமித்ஷா அவர்களின் வருகைக்கு அப்புறம் அதில் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அது பாஜகவுக்கு சாதகமாக இருக்குமா, திமுகவுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கா? இல்ல, திமுகவுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் துளியளவு கூட கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அமித்ஷா அவர்களுடைய வருகையே திமுகவுக்கு குளிரை ஏற்படுத்திருச்சு, மிகப்பெரிய ஒரு பயத்தை உருவாக்கிருச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து இவர் பேசுறாரு, அதுவும் வந்து 25+ அப்படிங்கிறாங்க, தமிழர் ஒருவர் பிரதமர் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்பவுமே திமுக ஆட்டம் கண்டுருச்சு. திமுக மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி மட்டத்திலையும் ஒரு ஆட்டம் வந்துருச்சு. ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பிரதான கட்சி, திமுக இருந்தால்தான் ஒரு கூட்டணியை வலுவாக கட்டி அமைக்க முடியும், வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டில் 40 தொகுதியில், தமிழகம் பாண்டிச்சேரியில் 40 தொகுதியில் 39 தொகுதியில் திமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுகவை வச்சிருந்தா தான் நாம வந்து அதிகமான தொகுதியில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வியூகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் நிதிஷ்குமார் அவர்களும் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு பேசுறாங்க. ஆனா இப்படி வந்து பாத்தீங்கன்னா கடந்த 1 மாதத்துக்கு மேலாக காங்கிரஸ் தலைமை, டெல்லி காங்கிரஸ் தலைமை, நிதிஷ்குமார் போன்றவர்கள் எடுத்த முயற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே நிமிஷத்துல அமித்ஷா அவர்கள் அடிச்சு காலி பண்ணி விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவரை பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.